الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا كافة للناس بشيرا ونذيرا صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لقد أخذت في الله وما يخاف أحد ولقد أوذيت في الله وما يؤذى أحد صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹினுடைய இந்த மார்க்கத்தை, தீனுல் இஸ்லாத்தை தனது உம்மத்திடம் ஒப்படைப்பதற்கு, சேர்ப்பதற்கு கடுமையான பாடுபட்டிருக்கிறார்கள். இன்று முஸ்லிம்களாகிய நாம் எந்த அளவுக்கு மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்கின்றோம், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்கின்றோம் என்பதை நமக்கு நாமே பரிசீலித்து பார்க்க வேண்டும். இந்த தீனுல் இஸ்லாம் நம்மிடத்தில் கிடைத்தது மிக இலகுவான முறையில் கிடைத்ததல்ல. யாருக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ஒப்படைத்து இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் பொறுப்பு சாட்டினானோ அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த மார்க்கத்தை இந்த மக்களிடத்தில் ஒப்படைப்பதற்காக கடும் பாடுபட்டிருக்கிறார்கள். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், நபி தோழர்கள், அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இந்த மார்க்கத்தின் பிரகாரம் வாழ்ந்ததற்காகவே கடுமையான தொல்லைக்கு, இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கும் விஷயத்திலும் கூட அந்த சஹாபாக்கள் பட்ட அந்த கஷ்டங்களில் கடுகளவு கூட நாம் பட்டதில்லை. அவ்வளவு பெரிய கஷ்டங்களை சுமந்துதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நம்மிடத்தில் வந்திருக்கின்றது. ஏதோ இலகுவான முறையில் நம்மிடத்தில் வந்தது அல்ல. நமது பெற்றோர்கள் முஸ்லிமான பெற்றோர்கள் நாம் பிறந்திருக்கின்றோம், அதன் அடிப்படையில் நமக்கு இஸ்லாம் கிடைத்து விட்டது என்கிற கோணத்தில் மாத்திரம் இஸ்லாத்தை நாம் அணுகிட முடியாது. இந்த இஸ்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது, அதற்காக சஹாபா பெருமக்கள், குறிப்பாக மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, லகத் உஹித்து ஃபில்லாஹ் வமா யுஹாபு அஹது. நான் இந்த அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக கடுமையாக அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கடுமையாக அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன். வமா யுஹாபு அஹது, உலகில் யாரும் என்னை போன்று அச்சுறுத்தப்பட்டதில்லை. உலகத் ஊதீது ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நான் கடும் இன்னலுக்கும் தொல்லைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். கடும் தொல்லை. வமா யுஹதா அஹது, உலகில் யாரும் என்னை போன்று தொல்லைக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கப்பட்டதில்லை. அவ்வளவு இன்னல்களை, துன்பங்களை நான் அனுபவித்திருக்கிறேன். இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உம்மத்திடம் ஒப்படைப்பதற்காக நான் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன், அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன், மிரட்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் மரணித்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்த அவருடைய முதல் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் மரணித்து விட்டார்கள். காபிர்கள் எல்லாம், மக்கத்து காபிர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொல்லைப்படுத்தினார்கள், துன்புறுத்தினார்கள்,
தொந்தரவு கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் இருக்கும்போது அவ்வளவு பெரிய தொந்தரவு கொடுக்க முடியல. வரலாற்றிலே வருகிறது, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த மக்களிடத்தில் தொடக்க காலகட்டத்தில் மக்காவில் இருக்கின்ற பொழுது பிரச்சாரம் செய்த பொழுது காபிரால் தாய்க்க முடியல. யாருடைய பாதுகாப்பில், யாருடைய பொறுப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு இருக்கிறாங்க? அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப். அபூ தாலிபிடம் செல்கிறார்கள். 2 கோரிக்கை வைக்கிறார்கள் இந்த மக்கத்து காபிர்கள். ஒன்று என்ன? நீங்கள் முகம்மது அவர்களை இந்த புதிய பிரச்சாரம் செய்வதை விட்டு தடுக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லக்கூடாது, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையை எங்களிடம் அவர் சொல்லக்கூடாது. அதை நீங்கள் தடுக்க வேண்டும். நீங்கள் தடுக்கவில்லை என்றால் அந்த முகம்மது அவர்களை எங்களிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். நாங்கள் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம். அபூ தாலிப் அவர்கள் 2க்குமே இடம் கொடுக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து உங்கள் பணியை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. அபூ தாலிப் அவர்கள் இருக்கின்ற வரை மக்கத்து காபிர்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு இன்னல் துன்பங்கள் கொடுக்க முடியவில்லை. வஃபாத்திற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு அவங்க செய்யக்கூடிய இன்னல்களையும் துன்பங்களையும் பகிரங்கமாக நிறைவாக அதிகமாக செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போறாங்க. மக்காவுடைய காபிர்களுடைய தொல்லை அதிகரித்த பொழுது, இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்தில் சொல்வதற்கு அவங்க தடுத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு செல்கிறாங்க. அங்கே உள்ள பெரிய மக்களிடத்திலே, தலைவர்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்திற்கு ஒரு பக்க பலம் கிடைக்கும். பெரும் பெரும் தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களின் மூலமாக நம் தோழர்களையும் பாதுகாக்க முடியும். மார்க்கத்தை மக்களிடத்தில் இன்னும் தைரியமாக, வீரியமாக எடுத்துரைக்க முடியும். அப்ப கூட யாரை கூட்டிட்டு போறாங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திருமதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, 30 நாட்கள், ஒரு மாதம் எங்களுக்கு சரியான சாப்பாடே கிடைக்கலன்னா, அந்த 30 நாட்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியாம சாப்பாடு கொண்டு வருவாங்க. அந்த சட்டை பைக்குள்ள அக்குளுக்கு கீழே மறைச்சு வச்சு கொண்டு வருவாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக எவ்வளவு பசி பட்டினீங்க. உணவு உண்பதை கூட தைரியமாக, பகிரங்கமாக உண்ண முடியாத நிலை. ஒரு உணவை கொண்டு வருவதற்கு கூட பகிரங்கமாக கொண்டு வர முடியாத நிலை. அவ்வளவு இன்னல்களையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டுதான், பொறுத்து கொண்டுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய மார்க்கத்தை, இஸ்லாத்தை இந்த மக்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். அதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் எத்தனையோ தொல்லைகள் கொடுத்து பார்த்தார்கள், இன்னல்கள் கொடுத்து பார்த்தார்கள், மிரட்டல்கள் செய்து பார்த்தார்கள். எதற்கு சலசா செய்யல. அப்ப என்ன பண்ணணும்? இந்த இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கணும். என்ன செய்யறது யோசிக்கிறாங்க. அதற்கு அவங்க கையாண்ட வழிமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாது. அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்காக பொறுத்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அபாண்டமான பல பழிகள் சுமத்தினார்கள், மிக மோசமான பழிகள் சுமத்தினார்கள். அதில் குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பைத்தியம் என்கிற பட்டம் கட்டினார்கள். கொஞ்சம் யோசிங்க, நம்மளை யாராவது பைத்தியம் சொன்னா நம்ம எப்படி இருக்கும், மனசு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னதற்காக பைத்தியம் என்கிற அந்த பட்டத்தை அந்த மக்கத்துக்காக கொடுத்த பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைப்பட்டாங்க. வேதனை உண்டுதான். அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். அல்லாஹ் பல இடங்கள் ஆறுதல் சொன்னான். அவர் பைத்தியம் சொன்னாங்கல்ல, அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். வகாலு யா அய்யுஹல்லதி நுஸில அலைஹி ذிக்ர் இன்னக லமஜ்னூன். என் மீது குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்பவரே, நிச்சயமாக நீங்கள் ஒரு மஜ்னூன், ஒரு பைத்தியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இந்த காஃபிக்கு சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என் மீது குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா, நீங்க நிச்சயமாக பைத்தியம். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குர்ஆன் இறங்குது, அந்த குர்ஆனை மக்கள் எடுத்து சொல்றாங்க, நல்வழிக்கு அழைக்கிறாங்க. அந்த பைத்தியம் சொல்லும்போது பெருமானார் சத்தியம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக் அல்லாஹ் சொல்வாய், அல்லாஹ்வுடைய அருளால் நீங்க பைத்தியம் அல்ல, மஜ்னூன் அல்ல. அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் மஜ்னூன் அல்ல என்கிற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்வதற்காக குர்ஆன்ல பதிவு செய்யணும். மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன். அல்லாஹ் சொல்வான், மா அன்த பி நிஅமத்தி ரப்பிக பி மஜ்னூன்.
உங்கள் ரப்பினுடைய அருளால் நியாமத்தால் நீங்கள் மஜ்னூன் அல்ல, பைத்தியம் அல்ல, இறைவன் ஆறுதல் சொன்னான். வரலாற்றில் வருகிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லிமாத் என்கிற ஒரு மனிதர் வெளியூர்வாசி, அவர் அப்பதான் புதுசா மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வந்த பொழுது ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வருது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, வகான யர்கி மின் ஹாதிஹி ரீஹி, சில அறிவிப்புகள்ல அர்வாஹ் அப்படின்னு வார்த்தை வருது. அந்த லிமாத் என்பவர் ஓதி பார்க்கக்கூடியவர், குறிப்பாக ஜின் பிடித்தவர்களுக்காக ஓதி பார்க்கக்கூடியவர் என்று முஸ்லிம் ஷரீஃப்ல வருகிறது. இப்போ மக்காவுக்கு வந்த உடனே இப்போ மக்காவாசிகள் சொல்றாங்க, இன்ன முஹம்மதன் மஜ்னூன், முகம்மது இருக்கிறாரே அவருக்கு ஜின்னு பிடித்து பைத்தியமா இருக்கிறார், இப்படி சொல்றாங்க. ஏன் அவர் சொல்றாங்க? புதுசா யாராவது மக்காவுக்கு வந்தாங்கன்னீங்களே, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்களா இல்லையா? அது புதுசாக வரக்கூடியவர் கேட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்று அவர் நாட்டுக்கு அவர் பகுதிக்கு சென்று அந்த இஸ்லாத்தை சொல்லி அப்படி இஸ்லாம் பரவிட்டே இருக்குமே. அப்ப அந்த இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? முதல்லயே அந்த பட்டத்தை கட்டிடுவோம். யாராச்சும் வந்தாங்களா பைத்தியம்னு சொல்லி வச்சிருவோம், பக்கத்துல போக மாட்டாங்க. அப்ப லிமாத் என்கிற அந்த மனிதரிடத்துல மக்கத்து காபீர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து இன்ன முஹம்மதன் மஜ்னூன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, லவ் அன்னி ரஅய்து ஹாதர் ரஜுல் லஅல்லல்லாஹ யஸ்பீஹி அலா யதைய, நான் மட்டும் அந்த மனிதரை கண்டால், என் கண்ணால் கண்டு விட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பேசுறார், நான் மட்டும் அந்த மனிதரை கண்டு விட்டால் நான் ஓதி பார்க்கிறேனே, நான் ஓதி பார்ப்பதன் மூலமாக என் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதருக்கு சிஃபா தரக்கூடும். அதனால நீங்க மஜ்னூன் ஜின்னு பிடிச்சி பைத்தியமா இருக்கிறார் சொன்னீங்களா இல்லையா? அவர் நான் நேரில் போய் சந்திக்கிறேன், நேரா போய் சந்திக்கிறார். சந்திச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தோட அவர் கேட்ட முதல் வார்த்தை, யா முஹம்மத் இன்னி அர்கி மின் ஹாதிஹி ரீஹி, இந்த ஜின்னு பிடிக்கிறதுனால பைத்தியம் ஏற்படுது, அதற்காகவே நான் ஓதி பார்க்கக்கூடியவன், பல பேருக்கு நான் ஓதி பார்த்திருக்கிறேன். வஇன்னல்லாஹ யஸ்பி அலா யதி மன் ஷாஅ, என் மூலமாக அல்லாஹ் தான் நாடிய பல நபர்களுக்கு சிஃபா கொடுத்திருக்கின்றான். இப்போ ஹல்லக, உங்களுக்கு நான் ஓதி பார்க்கட்டுமா? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, உங்களை ஓதி பார்க்கட்டுமா? லிமாத் போய் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க? நான் பைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லலை, எனக்கு ஓதி பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஸல்லல்லாஹு பதில பாருங்களேன், உங்களை ஓதி பார்க்கலாமா? உங்களை மஜ்னூன் சொல்றாங்க, ஓதி பார்க்கலாமா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுதான் அவங்க சொன்னாங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ், நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. என்ன திடீர்னு போகணும்னு அர்த்தம், மஜ்னூன் சொல்றியா? பிரச்சனை இல்லை, சொல்லு. இன்னல் ஹம்தலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அந்த இறைவனை, அந்த அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்து கொண்டே இருப்போம், அந்த அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உதவி தேடிக்கொண்டே இருப்போம். இறைவன் யாரை ஹிதாயத்தில் சேர்க்க வேண்டும் என்று நாடுகிறானோ, இறைவன் யாரை நேர்வழியில் சேர்க்க வேண்டும் என்று நாடுகிறானோ, அவரை உலகத்தில் யாராலும் வழிகெடுக்க முடியாது. உமையும் தொழில் பல ஹாதியலா, இறைவன் யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவர்களை நேர்வழிக்கு யாரும் கொண்டு வர முடியாது. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. வஅன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இந்த முஹம்மது அல்லாஹ்வின் அடியாராகவும் அல்லாஹ்வின் தூதராகவும் இருக்கிறார்கள். இதைத்தான் சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுப்புனா பேசல. நீங்க பைத்தியம் சொல்றாங்க, ஓதி பார்க்கவானா? பைத்தியம்லாம் கிடையாது, ஓதி பார்க்காதீங்க, மறுப்புக்கு போகல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இடத்தை பயன்படுத்தி புதிதாக மக்காவுக்கு வந்த அந்த மனிதர் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், புகழ்வோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் என்றால் யார் என்று சொல்கிறார்கள், தன்னை யார் என்று அறிமுகப்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தை அவருக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. உடனே அவர் ஆயிது அலைய கலிமாத்திக்க ஹாவுலாயி, முகம்மது அவர்களே, இப்ப நீங்க சொன்னா இதே வார்த்தைகளை மீண்டும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த லிமாத் அவர்களுக்கு அதே கலிமாக்களை 3 முறை திரும்ப திரும்ப சொல்றாங்க. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அந்த கலிமாவை 3 முறை பெருமானார் திரும்ப திரும்ப சொன்ன உடனே அந்த வார்த்தையால் ஈர்க்கப்படுகிறார். அல்லாஹ் மட்டும் வணக்கத்துக்கு தகுதியானவன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், இறைவன் யாரை ஹிதாயத்தில் சேர்க்கிறானோ அவர் யாராலும் வழிகெடுக்க முடியாது
இறைவன் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டான் அவரை யாராலும் நேர்வழிக்கு கொண்டு வர முடியாது என்ற அந்த வார்த்தை அவர்களை ஈர்க்கப்பட்ட காரணத்தால் சொன்னார், லகத் சமிஅத்து கௌலல் கஹனா வ கௌல ஸஹரா வ கௌல ஸுஅரா ஃபமா சமிஅத்து மிஸ்ல கலிமாத்திக ஹாவுலாய். நான் எத்தனையோ ஜோதிடக்காரர்களுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன், எத்தனையோ சூனியக்காரர்களுடைய சொற்களை நான் கேட்டிருக்கின்றேன், எத்தனையோ கவிஞர்களுடைய கவிதையை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இந்த மாதிரி மிக அழகான ஒரு வார்த்தையை, ஒரு சொல்லை என் வாழ்நாளில் நான் கேட்டதே இல்லை. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, உலகத்து பலகன நாஊசல் பஹரி. இந்த களிமா சாதாரண களிமா அல்ல, சாதாரண களிமா அல்ல. நடுக்கடலின் ஆழத்தை கூட இந்த களிமா சென்றடையும் அப்படின்னாங்க. நடுக்கடலின் ஆழத்தை கூட இந்த களிமா சென்றடையும். அவ்வளவு மகத்தான ஒரு களிமா இது, பரிசுத்தமான களிமா இது, தூய்மையான களிமா இது என்று அந்த லிமாது சொன்ன உடனே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாத்தி யதக வபாயக அல் இஸ்லாம். கையை கொடுங்க, இஸ்லாத்துக்கு பையன் செஞ்சு தரேன். கையை நீட்டுறாங்க, இஸ்லாத்தின் மீது பெருமானா ஸல்லல்லாஹு பையத்து செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு மாநபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, வஅலா கௌமிக, நீங்க மட்டும் இஸ்லாத்தை ஏற்பதாக பையத்து செய்யக்கூடாது, சத்திய பிரமாணம் செய்யக்கூடாது, உங்கள் சமுதாயத்துக்கு சேர்த்து செய்யுங்கன்னா. அவர் வாழா கௌமி அப்படின்னார், என் சமுதாயத்துக்கும் சேர்த்து நான் இந்த பைஅத்து செய்கிறேன் அப்படின்னா. என்ன அர்த்தம்? ஊருக்கு போய் என் சமூகத்தில் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்வேன்னு அர்த்தம். என்னால் முடிந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக மக்கள் அழைப்பேன்னு அர்த்தம். அப்போ அந்த மக்கள் முஸ்லீம் ஷரீஃபில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரச்சாரத்தை தடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபாண்ட பழி சுமத்திய பொழுது, மஜ்னூன் என்கிற அந்த பழி சுமத்திய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமாக, வஹீயின் மூலமாக ஆறுதல் சொன்னான். அதை தாண்டி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் அடைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் மீண்டும் இஸ்லாமிய அந்த கொள்கையை மக்களிடத்தில் சேர்ப்பதற்காக பாடுபட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூனியக்காரர் என்று பட்டம் கட்டினாங்க. அவர் சூனியக்காரர் பட்டம் கட்டினாங்க. வகாலல் காஃபிரூன் ஹாதா சாஹிருன் கذாபுன். காஃபிர்கள் சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து, ஹாதா சாஹிருன் கذாபுன், இவர் ஒரு சூனியக்காரர், பொய்யர். பக்கத்து காஃபிர்கள் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை, இஸ்லாமிய கொள்கையை மக்களிடத்தில் கொண்டு போகும்போது சொன்னாங்க, சூனியக்காரன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி எந்த காரியத்தை செஞ்சாலும் அவர் சூனியம் செய்யறாங்கன்னு பட்டம் கட்டினாங்க. நம்ம அத்தகைய தொழுகையில, அத்தஹியாத்துல் இருப்புல, தொழுகையில அத்தஹியாத்துல் இருப்புல நம்ம கலிமா விரல், இந்த விரல் கலிமா விரல், முசப்பிஹா, அரபில முசப்பிஹா, இந்த விரலை நீட்டி இஷாரா செய்யறமா இல்லையா? கிபிலாவை முன்னோக்கி இந்த விரலை நீட்டி இஷாரா செய்யறமா இல்லையா? இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நீட்டி இஷாரா செய்வதை பார்க்கும்போது கூட மக்கத்துக்காக என்ன சொன்னாங்க, அவர் விரல் நீட்டி ஏதோ நமக்கு சிகிரி செய்யறாரு, சூனியம் செய்யறாருன்னா. எதை செஞ்சாலும் சூனிய பட்டம். ஹதீஸில் வருது, பைஹக்கில் ஒரு ஹதீஸ் வருது, அபுல் காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒரு சமயம் நான் மதீனாவுக்கு போனேன். மதீனால ஹுஃபாஃப் இப்னு ஈமா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபிக்கு பக்கத்தில் நின்று நான் தொழுதேன். அப்பொழுது அந்த சஹாபி நான் தொழுவதை பார்க்கின்றார். ஃபரஆனி உஸீரு பி இஸ்பஇ ஃபி ஸலாத். தொழுகையில அத்தஹியாத்துல இருப்புல என்னுடைய அந்த ஆட்காட்டிய கலிமா விரலை நான் நீட்டி சமிக்கினேன், இஷாரா செய்தேன். அதை அந்த ஹுஃபாஃப் இப்னு ஈமா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். பார்த்துட்டு கேட்டாங்க, இப்னு அஹி லிம தஃஅல் ஹாதா, என் சகோதரனின் மகனே, ஏன் இப்படி தொழுகையில அத்தஹியாத்துல் இந்த விரலை நீட்டி இஷாரா செய்றீங்க, ஏன் இப்படி செய்றீங்க? சஹாபி கேட்கிறார் காரணத்தை. அப்ப அபுல் காசிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இன்னி ரஅய்து கியாரன் நாசி வ ஃபுகஹாஹும் யஃஅலூனஹு. நான் தலை சிறந்த மக்களை, நன்மக்களை, குறிப்பாக மார்க்க சட்ட நிபுணர்களை, ஃபுகஹாக்களை அவருடைய தொழுகையை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தொழுகின்ற பொழுது தொழுகையில அத்தஹியாத்துல் இருப்பிலே தன்னுடைய கலிமா விரலை நீட்டி, தஸ்பீஹ் முசப்பிஹாவுடைய விரலை நீட்டி இஷாரா செய்வதை நான் பார்த்திருக்கிறேன், சுட்டி காட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ ஹுஃபாஃப் ரலியல்லாஹு சொன்னாங்க, கத் அஸபுத, நீங்க செஞ்சது சரிதான். ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஷீரு பி இஸ்பஇஹி இதா ஜலஸ யதஷஹது ஃபி ஸலாத்திஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தொழுகையிலே அத்தஹியாத்துல் இருப்பிலே தஷஹுத் ஓதுகின்ற பொழுது தங்களுடைய அந்த விரலை கொண்டு சுட்டி காட்டுவார்கள், இஷாரா செய்வார்கள்.
அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்வதை சுட்டிக்காட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன். இதை காஃபிர்களும் பார்த்திருக்கிறார்கள், முஸ்லிம்கள் பார்த்திருக்கிறார்கள். வகானல் முஸ்ரிகூன் யகூலூன இன்னமா யஸ்ஹருனா, இந்த முகமது இருக்கிறாரே இந்த விரலை நீட்டி நமக்கு சிகிர் செய்கிறாரு, சூனியம் செய்கிறாரு அப்படின்னு முஸ்லிம்கள் பேசிக் கொள்வார்கள். தொழுகையினுடைய அமலை பார்த்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பட்டம் கட்டுறது. ஏன்னா தொழுகையின் பக்கம் மக்களை வரவிடாமல் இருக்கிறது, தடுக்கிறதுக்கு. அவர் செய்யற ஒவ்வொரு செயலும் சூனியக்கார செயலு. அப்பதான் குஃபார்கள் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தில் இருப்புல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ் தான், வேறு யாரும் இல்லை. தஷஹுத் அதுதான், அல்லாஹ் ஒரு சாட்சி சொல்றது. அதனால அந்த அத்தஹியாத்தில் இருப்புல ஓதுனா அதுக்கு பேர் தஷஹுத், சாட்சி கூறுதல் அர்த்தம். வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ் தான், வேறு யாரும் இல்லைன்னு சொல்ற அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரல் நீட்டுறாங்களா இல்லையா? காஃபிர் என்ன சொல்றாங்க, முஸ்லிக் என்ன சொல்றாங்க? சிகிர் செய்யறாங்க, எங்களுக்கு சூனியம் செய்யறாங்க இவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நீட்னாங்க? அதுக்கு குஃபார் ரலியல்லாஹு காரணம் சொல்றாங்க. வஇன்னமா யுரீதுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தௌஹீத, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை நீட்டுகின்ற பொழுது இறைவன் ஒருவன் என்பதை சுட்டிக்காட்டத்தான் நீட்டினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் ஒருவன் தான். அந்த ஒருவன் தான் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் விரலை நீட்டி சுட்டிக்காட்டினார்களே தவிர யாருக்கும் சிகிர் செய்யறது கிடையாது, சூனியம் செய்யறதுலாம் கிடையாது. குஃபார் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் பைஹக்கியில வருகிறது. இந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை தடுப்பதற்கு, வணக்க வழிபாடுகளை விட்டும் பிற மக்களை தடுப்பதற்கு அந்த காபிர்கள், மக்கத்து காபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சுமத்திய அவதூறுகளில் மிக முக்கியமான ஒரு அவதூறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சூனியக்காரர் என்று சொன்னது. சகித்துக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையெல்லாம் தாண்டி மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்யர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவதூறு சொன்னார்கள். அப்படி சொன்னவர் எல்லாத்துக்குமே தெரியும் ஸல்லல்லாஹு உண்மையாளர்னு சொல்லி. ஜாஹிலியா காலகட்டத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு கிடைத்த பட்ட பெயர் சாதிக்குல் அமீன், உண்மையாளர், நேர்மையாளர், நம்பிக்கைக்குரியவர். அப்படியெல்லாம் சொன்ன மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல பொழுது, மக்கள் அதிலே வரக்கூடிய நிகழ்ச்சியை கண்கூடாக பார்த்த பொழுது பொறுக்க முடியாமல் நபியை எப்படியாவது அந்த பிரச்சாரத்தை விட்டு தடுக்க வேண்டும், மக்கள் வருவதை தடுக்க வேண்டும். என்ன செய்யறது? பொய்யான்னு சொல்லி தடுப்போம். நபியை பொய்யர் சொல்றாங்க பாத்தீங்களா, அதில் அவர்கள் தான் பொய்யர்கள், நபி பொய்யர் அல்ல. அப்ப பொய்யர் என்கிற பட்டம் கட்டினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், வகால அல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா இஃப்குன் இஃப்தராஹு வ ஆனஹு அலைஹி கௌமுன் ஆகரூன் ஃபகத் ஜாஉ ظுல்மன் வ ஜூரா. இந்த காஃபிர்கள் செஞ்ச செயலை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். காஃபிர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் கிடையாது, இது இவராக புனைந்தது, இட்டு கட்டி சொல்றது, இது அல்லாஹ்வுடைய சொல் அல்ல. முகமது அவர்கள் தன் புறத்திலிருந்து இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய சொல்லுதான் இது. எனவே இவர் ஒரு பொய்யர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வன்மையா கண்டிச்சான். அவங்க சின்ன தப்பு செய்யல, மிகப்பெரிய அநியாயத்தை செய்து விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாரை பார்த்து பொய்யன்னு சொல்றீங்க? மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை, மிகப்பெரிய மோசமான காரியத்தை இந்த காஃபிர்கள் செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். அப்ப மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது இந்த மாதிரி பலிகளை சுமந்தார்கள். சும்மா கிடையாது, பெரும்பலிகளை எல்லாம் சுமந்தார்கள். வரலாற்றிலே வருகிறது, அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஸன்னாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அவங்களுடைய வாப்பா அபு ஸன்னாத் ரஹ்மத்துல்லாஹி விருத்து அவர் அறிவிக்கிறார். அபு ஸன்னாத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார், ரபிஆ இப்னு அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி, அவர் ஜாஹிலியா காலகட்டத்தில் வாழ்ந்தவர், ஜாஹிலியா காலகட்டத்திலே வாழ்ந்தவர், பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அந்த ஜாஹிலியா காலகட்டத்தில், இஸ்லாத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில், இஸ்லாத்தை பெரும்பாலான மக்கள் கொண்டு போய் சேர்க்கிற அந்த காலகட்டத்தில் கடுமையான இன்னல்களுக்கு ஆளானாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் அவர் வாழ்ந்திருக்கிறார். ரபிஆ இப்னு அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார், நான் என் 2 கண்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன். மக்காவிலே துல்மஜாஜ் என்கிற கரை வீதியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சென்று, யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, அருமை மக்களே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், ஈருலகத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்மஜாஜ் என்கிற கரை வீதியில் நின்று கொண்டு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் தான், வேறு யாரும் இல்லை, மக்கள் இந்த கலிமாவை சொல்லுங்கள், ஈருலகில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது பல தெருக்களில் போவாங்க, பல தெருக்கு போவாங்க.
வன்னாசுரு தத்தசிபூன அலைஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த வார்த்தை அந்த கலிமாவை சொல்லுவாங்கல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ், ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க மக்கள். கூட்டம் கூட்டமா கூடி நிற்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு சுத்தி. நபி ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பாங்க. மௌனம் வந்து கேட்பாங்க. ரபியா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த நேரத்தில் நான் நபி ஸல்லல்லாஹு பார்த்தேன். அவங்களுக்கு பின்னாடி ஒரு மனிதர் இன்னஹு சாபிகுன் காதிபுன் இதை சொல்லிட்டே போவார். நபி ஸல்லல்லாஹு எங்க எல்லாம் போவாங்களோ கடை வீதி நின்று கொண்டு அந்த பிரச்சாரம் செய்வாங்க. அவர் பின்னாடி நிற்பாரு ஒரு மனுஷன், இன்னஹு சாபிகுன் காதிபுன், இவர் மதம் மாறியவர், இவர் ஒரு பொய்யர், இது அவர் வேலை. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யல்தஃபிது இலைஹி, அவர் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, அந்த வார்த்தையை பொருட்படுத்தவே மாட்டாங்க. இது அது அவமதிக்கிறது தானே. ஒரு சபையில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் நம்மளை வந்து நின்று, இவர் யார் தெரியுமா, இவர் பொய்யர், இவர் யார் தெரியுமா, இவர் பொய்யர் அப்படி சொல்றதுக்கே ஒரு ஆள் பின்னாடி வரார் அப்படின்னா, எந்த தெருக்கு போனாலும் பின்னாடி நிற்கிறார், இவர் யார் தெரியுமா, பொய்யர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய அடிதடி ஆயிரும், சண்டை ஆயிரும். யோசிப்பாருங்க, நம்மளை பார்த்து ஒரு மனிதன் பின்னாடி அவனுக்கு அதே வேலை, எங்க போனாலும் பின்னாடி வரான், இவர் பொய்யர், இவர் பொய்யர் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். மனசன் கோபம் வராது. ஏன்னா என்ன அதிகப்படுத்த கேட்போமா இல்லையா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்மஜாஸ் என்கிற கடை வீதியில அவங்க எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி பின்னாடி போய் அந்த ஆளுக்கு சொல்ற வேலை, சாபிஉன் கத்தாபுன், இவர் மதம் மாறியவர், இவர் ஒரு பொய்யர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ரபியா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அப்போ அவர் சொல்றாரு, நான் அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்டேன், மன் ஹாதா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கன்னு சொல்றாங்களே இவர் யார்? இப்போ அங்குள்ள மக்கள் சொன்னாங்க, முகமது இப்னு அப்துல்லா, இவர் அப்துல்லாவுடைய மகனார் முகம்மது அப்படின்னு சொன்னாங்க. அவர் அல்லாஹ்வுடைய நபித்துவம் தனக்கு கிடைத்ததாக அவர் இந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறார், அவங்களோட மக்கள் சொன்னாங்க. அப்போ நான் மீண்டும் கேட்டேன், மன் ஹாதல்லதி யுகத்திபுஹு, இந்த பின்னாடி ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இவர் பொய்யர் பொய்யர்னு சொல்லிட்டே இருக்கிற அவர் யார்? அப்போது அங்குள்ள மக்கள் சொல்றாங்க, அம்முஹு அபூ லஹபு, அவர் யாரும் இல்லை, அவருடைய சச்சா அபூ லஹபு, பாப்பாவோட பிறந்த சகோதரர் தான். அபூ லஹபுக்கு அந்த வேலை, நபி ஸல்லல்லாஹு பின்னாடி போய் நிற்கணும், இவர் பொய்யர் இவர் பொய்யர்னு சொல்லணும். அப்ப அவங்களுடைய இந்த ரபியா இப்னு அப்பாஸ் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர் கண்ணால கண்டிருக்கிறார். துல்மஜாஸ் என்கிற அந்த கடை வீதியில நபிக்கு நடந்த அந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்திருக்கிறார். அந்த ரபியா இப்னு அப்பாஸ் அவர் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். அவருடைய மாணவர் பேர் என்ன? அபு ஜன்னாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த அபு ஜன்னாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த சஹாபியிடம் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இன்னக்க குந்த யௌம இதின் சகீரா, இந்த சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது நீங்க சின்ன பிள்ளையா தானே இருந்தீங்க. அப்ப ரபியா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் சின்ன புள்ள தான், ஆனா ஒன்றும் விவரம் தெரியாத புள்ள கிடையாது. லா வல்லாஹி இன்னி யௌம இதின் லஅக்கரு அப்படின்னா, அல்லாஹ் மீது சத்தியமாக அன்றைய தினத்தில் நான் விவரம் உள்ள பையன் அப்படின்னாங்க. என்ன நடக்குது தெரிய புரிய முடியும், அந்த மாதிரி விவரம் உள்ள பையனா இருந்தேன். அங்க நடக்கிற கொடுமை என்னால் புரிய முடிஞ்சிச்சு. நான் கேள்வி கேட்டேன், விவரமா கேள்வி கேட்டேன், பதில் சொன்னாங்க. விவரம் தெரியாத பையனா அவனுக்கு கிடையாது, இந்த சம்பவம் நடந்தது உண்மைதான் என்று ரபியா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நின்று கொண்டு அவங்களை எப்படியெல்லாம் அவமதிக்கிறாங்க பாருங்க. அதே துல்மஜாஸ் என்கிற கடை வீதியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொடுமையை மட்டும் சந்திக்கல, இன்னும் சில காபீர்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை வாரி வீசுறாங்க. முஸ்னத் அஹ்மதுல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்மஜாஸ் என்கிற கடை வீதியிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் மக்களே, நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன பொழுது இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலிக் இப்னு கினானாவுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சஹாபி. அவர் சொல்றார், நான் அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது நாங்க இருந்த கண்ணால பார்த்தேங்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சாரம், இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபூ ஜஹல் யஹ்சி அலைஹி அஸ்ஸுராபு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மண்ணை வாரி வீசினான். யோசிங்க, நம்ம போய் ரோட்ல நிற்கும் போது மண்ணள்ளி மேல போட்டா நம்ம சும்மா இருப்போமா? மனசு எவ்வளவு கடும் கோபத்துக்கு ஆளாயிருவோம், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் சண்டைகள் அங்கே ஏற்படும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக இது போன்ற கொடுமைகளை சகித்தார்கள். மண்ணள்ளி வீசி போட்டு சும்மா இல்லை, சொன்ன வார்த்தை, இவர் உங்களை ஏமாத்துறாரு, ஒரு புதுசாக ஒரு கொள்கையை கொண்டு வந்து உங்களை ஏமாத்துறாரு, நீங்க ஏமாந்துடாதீங்க, இவரை நம்பி பின்னாடி போயிடாதீங்க. ஹதீஸில் வருகிறது, ஒமா யல்தஃபிது இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பொழுதும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ ஜஹலை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை.
அவன் வார்த்தை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. திட்டுறவன் திட்டிட்டு போறான், மண்ணள்ளி போடுறான், மண்ணள்ளிட்டு போறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிற கடமை நமக்கு இருக்குது. பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை அரும்பாடுபட்டாவது இந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே துல் மஜாஜ்ங்கிற கடை வீதியிலே தாரிக் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹுங்கிற சஹாபி சொல்றாங்க நபிக்கு ஏற்பட்ட கொடுமையை. தாரிக் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல் மஜாஜ்ங்கிற இந்த கடை வீதியிலே மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து சொன்ன பொழுது வரஜுலுன் யத்பஉஹு யர்மீஹி பில் ஹிஜாரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பின்னாடி ஒரு மனிதன் போயிட்டே இருப்பான். வேலை என்ன கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி கால்ல கல்ல எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். وقد أدمى عرقوبيه وكعبيه وهو يقول يا أيها الناس لا تطيعوه فإنه كذاب. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதியிலே நடந்து கொண்டே ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் தூய கலிமாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் பிரகாரம் வாழுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு பின்னால் ஒரு மனிதன் கல்ல கொண்டு சாதனை கால்ல எறிவான். அந்த கரண்டை கால்ல குதிங்கால் நரம்புல பெருமானார் ஸல்லல்லாஹு கால்ல அந்த கல்லு பட்டு ரத்தம் வரும். அந்த இடத்துல கல்லு பட்டு ரத்தம் வந்தா எவ்வளவு வேதனை வரும் நீங்க யோசிங்க. உயிர் போற மாதிரி வலிக்கும். அந்த குதிங்கால் நரம்புல கல்லு பட்டுச்சுன்னு வைங்க, கல் இல்லை சாதாரண நீங்க உங்க விரலை வச்சு சுருட்டி பார்த்தாலே தெரியும், உயிர் போற மாதிரி வலிக்கும். அந்த இடத்துல கல்லை கொண்டு அடிச்சா எப்படி இருக்கும்? அடுத்த ஸ்டெப் நம்பி வைக்கக்கூடாதான், நடக்கக்கூடாது, அப்படி உட்கார்ந்துடணும், இந்த பிரச்சாரம் செய்யக்கூடாது. அதுக்காக கல்லால் அடித்தார்கள், இரத்த காயத்தை ஏற்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு பின்னாடி சென்று யா அய்யுஹன் நாஸ் லா துதீஉஹு ஃபஇன்னஹு கذاب, மக்களே இவருக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள், இவர் சொல்லை நீங்கள் கேட்காதீர்கள், இவர் பொய்யர் என்று ஒருவன் பின்னாடி சொல்லிக் கொண்டே போவான். அது யார் என்று நான் மக்களிடத்தில் கேட்டேன். வேற யாரும் இல்லை, அபூ லஹப் தான். தாரிக் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஏங்க அந்த துல் மஜாஜ் என்கிற கடை வீதியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காகப்பட்ட கஷ்டங்களை நம்ம நினைச்சு பார்க்க முடியாதுங்க. அவ்வளவு இன்னல்களை, துன்பங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு பல இன்னல்களை அனுபவிச்சாங்க. கல்லடி சொல்லடி ரெண்டுமே அந்த துல் மஜாஜ் நபிக்கு ஏற்பட்டுச்சுங்க. இவர் பொய்யரு, இவர் பின்னாடி போகாதீங்கன்னு சொன்னா அது சொல்லடி. நபி பின்னாடியே போய் கல்லால் அடிச்சாங்கல்ல, கல்லடி. சொல்லடியும் கல்லடியும் அந்த ஒரே இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டார்கள் என்கிற தகவலை பெரும் சஹாபா பெருமக்கள் தங்களுடைய வாயால் பதிவு செய்கிறாங்க. முனீப் அல் அஸ்தி அவங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஜாஹிலியா காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்துரைப்பார்கள். இந்த கலிமாவின் பிரகாரம் வாழுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நபிக்கு என்னென்ன கஷ்டம் ஏற்பட்டுச்சு தெரியுமா? முனீபுல் அஸ்தி சொல்றாங்க, ஃபமின்ஹும் மன் தஃபல ஃபி வஜ்ஹிஹி, அங்கிருந்த மக்களில் சில பெருமானார் ஸல்லல்லாஹு முகத்தில் காரி துப்பினார்கள். நினைச்சு பார்க்க முடியுதா? யாராவது முகத்தில் துப்புனா விடுவோமா? காரி துப்புறாங்க. ஒமின்ஹும் மன் தஃபல ஃபி வஜ்ஹிஹி, அங்கிருந்த மக்களில் சில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே காரி துப்பினார்கள். ஒமின்ஹும் மன் ஹஸா அலைஹி துராப், அங்கிருந்த மக்களில் சில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மண்ணை வாரி வீசினார்கள். ஒமின்ஹும் மன் சப்பஹு, அங்கிருந்த சில மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக திட்டினார்கள். கடுமையான திட்டு, மண்ணெளி வீசுறாங்க, முகத்தில் காரி துப்புறாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தில் மக்கள் கடைவீதிக்கு வர நேரத்தில் இதை சொல்லுவாங்களே இல்லையா? இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுவாங்களே இல்லையா? எல்லாத்த இருந்தும் இந்த தொல்லைகளை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா பிரச்சாரத்தை விடல. நடுப்பகல் ஹத்தன் தசபன் நஹார் ஹதீஸ்ல வருது, நடுப்பகல் வரும் வரை, அத உஷ்ணம் அதிகரிக்கிற நேரம், வெயில் அதிகரிக்கிற நேரம், அந்த நடுப்பகல் வரும் வரை மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிரச்சாரத்தையும் விடாம எத்தனை பேர் தடுத்தாலும், சொல்லடி கொடுத்தாலும், கல்லடி கொடுத்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது இந்த மக்களுக்கு இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணுமே. முழு உலக மக்களுக்கும் நம்ம தூதர் அனுப்பி வச்சிருக்கானே, எல்லா மக்களுக்கும் இஸ்லாம் போய் சேரணுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதியில கொண்டு போய் சொல்லுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு முகத்துலனா எச்சில் வேதனையோட, நடுப்பகல் முடிஞ்சு வேதனையோட வீட்டுக்கு வருவாங்களாம். அப்படி வீட்டுக்கு வரும்போது நபிசாசுடைய மகளார், ஹதீஸ்ல வருது, நபிசாசுடைய மகளார் ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு முகத்தை கழுவி விடுவாங்க. முகத்துல ஃபுல்லும் எச்சிலா இருக்கும், மண்ணள்ளி வீசிருப்பாங்க, முகம் முழுக்க மண்ணா ஒட்டி இருக்கும்.
நபிசாசுடைய மகளார் தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வந்து முகத்தை கழுவி விடுவாங்க, அழுதுட்டு இருப்பாங்களாம் மகன். இப்போ நபிசாசன் சொல்லுவாங்களா, யா புனைய நான் தக்ஷியலா அபீக்கி ஐலத்தன் உலா தில்லத்தன், என் அருமை மகளே நீ கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. உன் தந்தைக்கு இழிவு ஏற்பட்டு நினைக்கிறியோ? இந்த மாதிரி மக்கள் என்னை இழிவுபடுத்துறாங்க என்பதற்காக ஒரு தந்தை இழிவடைந்து விடுவான்னு நினைக்கிறாயோ? அப்படின்னா பயப்படாதம்மா, மகள்கிட்ட பெருமான சலாசன் சொல்லுவாங்களாம். இதை அறிவிப்பவர் யாருன்னு கேட்டீங்கன்னா முனீபுல் அஸ்கி. அவர் இந்த சம்பவத்தில் தன்னால் பார்த்தவர். அப்போ அவர் கழி விடுற நிகழ்ச்சியும் பார்க்குறாங்க. சின்ன பிள்ளை நபிசாஸ்திரி மகளார், அதையும் கண்ணால் பார்க்குறாரு. அங்குள்ள மக்கள்கிட்ட கேட்குறாங்க, மண் ஹாதிஹி, இந்த புள்ள யாரு? நபிசாஸ்திரி முகத்தை தண்ணீர் வச்சு கழுவி விடுறாங்களா இல்லை, இந்த புள்ள யாரு? அப்போ அங்கிருந்த மக்கள் சொன்னாங்க, ஜெய்னபு பின்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிசாஸ்திரி மகளார் ஜெய்னப் அவர்கள் தான். வீட்டில் மகன் அழுகுறாங்க, கலாசப்பட்ட அந்த வேதனை பார்த்து சின்ன புள்ள அழுகுறாங்க. நம்ம புள்ள நமக்கு ஏதாச்சும் ஒரு வேதனை வந்து அழுகும்போது அது நமக்கு ஒரு வேதனை தான். நமக்கு ஒரு வேதனை வருது, அதை நம்ம புள்ள பார்த்து அழுகுதுன்னு சொன்னால் அது நமக்கு ஒரு வேதனை தானேங்க. எத்தனை வேதனைகளை இன்னல்களை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகித்திருக்கிறாங்க. அத்தனை இன்னல்களையும் சகித்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிண்டல் செஞ்சாங்க. மக்கள் திட்டுனாங்க, பொய்யன் பட்டம் கட்டினாங்க, சூனியக்காரன் பட்டம் கட்டினாங்க, கல்லடி கொடுத்தாங்க, திட்டுனாங்க, கிண்டல் செஞ்சாங்க. எவ்வளவு தொல்லைகள் கொடுக்க முடியுமோ அத்தனை தொல்லைகளையும் கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நம்மளிடத்தில் ஒப்படைத்தார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கணும்? நம்ம உயிரிலும் மேலாக நேசிக்கிற நபி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிதானங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பெருமான ஸல்லல்லாஹு அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், குர்ஆன் சொல்லுதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களின் உயிர்களை விடவும் மேலானவர்கள், குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு அவங்களை நம்ம நேசிக்கணும். அப்ப அவ்வளவு அரும்பாடுபட்டு நம்மளிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட இந்த ஷரியத்தை, இந்த இஸ்லாத்தை நாம் எந்த அளவுக்கு கடைபிடித்து வாழ வேண்டும், எந்த அளவுக்கு நாம் இந்த இஸ்லாத்தை விட்டு விலகி வாழ்கிறோம், எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறோம். ஆனால் முஸ்லீம் என்று நாம் சொல்கிறோம், ஆனால் இஸ்லாத்தை விட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே பரிசோதித்து பார்த்தோமே. ஆனால் மிகவும் கவலைக்கிடம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்திய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வானாக. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீனுல் இஸ்லாத்தின் பிரகாரம் வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நற்பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.